ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணலாம்னா போஸ்ட் மார்க்கெட் வீடியோ பார்க்கலாம். ஃப்ரைடே ஓடுது. ஸோ நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டு மண்டேக்கு தேவையான லெவல்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு வீக்லி எக்ஸ்பீரியன் நெருங்குது. மண்டே, டியூஸ்டே 2 நாள் தான் இருக்கு. ஸோ வீக்லி லெவல் மந்த்லின்றதுனால கொஞ்சம் கேப்ல தான் நம்ம எக்ஸ்பீரி வந்து மறக்க வேண்டியதா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வியாழக்கிழமை வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடே எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த பிளான் படி தான் மார்க்கெட் ரன் ஆச்சா? இல்ல நமக்கு வந்து ட்ரேடிங் வந்து எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருந்துச்சு, நம்ம வந்து எப்படி ப்ராஃபிட் பண்ணோமா, லாஸ் பண்ணோமான்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் நான் அகைன் சொல்லிடுறேன், நான் வந்து அமௌண்ட்ட ஷேர் பண்ண மாட்டேன். நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணோமா, லாஸ் பண்ணோமா அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதுக்கு பின்னாடி ரீசன் என்னன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஏன்னா இது நம்ம வந்து நாலேட்ஜா பார்க்கணுன்றதுனால நீங்க நாலேட்ஜா வந்து கெயின் பண்ணுங்க. சரிங்களா? நான் மத்தபடி அந்த மணிக்காகலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நாலேட்ஜ கெயின் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்களா? இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணான்னா, நம்ம பிளான் பண்ணோம் இல்லையா? அந்த மாரியே ஓப்பன் ஆகல. நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இங்க ஓப்பன் ஆயிட்டு, ஒண்ணு இங்க வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஃபெயில் ஆகுதுன்னா, அத வந்து கிளியர் பண்ணிட்டு கீழ வருவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி இல்லன்னா எங்க பாட்டம்ல வந்து போர்ல போட்டு நம்ம பேலன்ஸா ஓப்பன் ஆயிட்டு, இப்படி கீழ வந்துட்டு இதோட ஸ்டாப் லாஸ் எடுத்ததுக்கப்புறம் மேல போலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து பிளான் பண்ணிருக்கோம். அப்படி இல்ல ஓப்பன் ஆயிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே மேல, இல்ல ஓப்பன் ஆயிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கீழன்றது நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இந்த 4 சினாரியோலயும் இல்லாம 5வதா ஒரு வகையில வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அப்ப நம்ம பிளான்லயே அது கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அப்ப நம்ம பிளான்லே இல்லாதபோது, அன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது? இதோட கான்டெக்ஸ்ட் என்ன? அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எப்பவுமே மார்க்கெட் ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு இந்த மாரி கீழ இறங்கி மேல போய் புல்லிஷா அதாவது லாஸ்ட் முடியும்போது எப்படி பண்ணாங்க? கொஞ்சம் புல்லிஷா வந்து முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அப்போ நீங்க லேட்டரா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா, பையர் வந்து உள்ள வந்துட்டுருக்கான். ஸோ அப்படி பையர் உள்ள வரும்போது, மார்க்கெட் மோஸ்ட்லி என்ன பண்ணும்னா, நான் ஜெனரல் டெர்ம்ல சொல்றேன். இந்த மாரி கொஞ்சம் மேலயோ, இல்ல வந்து ஈக்குவல் ரேஞ்ச்ல வந்து ஓப்பன் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஆனா அவன் என்ன பண்ணான்னா, ஓப்பனிங்கே வந்து ரொம்ப பெரிய கேப் இருக்கு. இல்ல நம்ம எவ்வளவு பெரிய கேப் வேணாலும் எடுத்துக்கலாம். அங்க மார்க் பண்ணியே பார்த்துக்கலாம். குளோசிங் இருக்கு. ஓப்பனிங் அரவுண்ட் வந்து 185 பாயிண்ட்ஸ். அப்போ பெரிய கேப் தான். ஸோ மோஸ்ட்லி இந்த மாரி பெரிய கேப் டவுன்லாம் வரும்போது என்ன பண்ணும்னா மார்க்கெட்டு, இனிஷியலா வந்து அந்த டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த கேப்ப வந்து ப்ராஃபிட் புக் பண்றது என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து மேல கொண்டு போவாங்க. அதோட மட்டும் இல்லாம அது என்ன நடக்கும்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே அந்த ப்ராஃபிட் புக்கிங்ல இந்த பிஓசி இருக்கு இல்லையா? இல்ல பிஓசியோ இல்ல இந்த ரெஃபரன்ஸ் எட்ஜ் இருக்கு இல்லையா? நீங்க போயிட்டு திரும்பி வந்து இங்க ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னா, அங்க இருந்தா மார்க்கெட் கீழ திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத நம்ம டிஸ்கஸ் பண்ண நார்மலா வந்து ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. நாம என்ன பண்ணோம்னா, நம்ம நெனச்ச மாரி ஓப்பனிங் வந்து என்னவோ செல்லிங் இமேஜ் தான் வச்சுட்டாங்க. இல்ல நெறைய இந்த மாரி ஆர்டர் ஃப்லோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. இனிஷியலா என்ன பண்ணிருக்கு பாருங்க மார்க்கெட். கொஞ்சம் தூரம் கீழ இறங்கி வந்துச்சா, அப்ப நானும் வெயிட் பண்ணேன். ஒரு 10, 15 செகண்ட்ஸ் நான் வந்து வெயிட் பண்ணேன். எப்படிதான் ரியாக்ட் ஆகுது? மார்க்கெட் வந்து கீழ போக முயற்சி பண்ணுதா? இல்ல மேல போற மாரி போயிட்டு கீழ வரப்போதான்றத நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணான்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணான். 2, 3 டிக் மேல போனான். 2, 3 டிக் கீழ வந்தான். திருப்பி 2, 3 டிக் மேல போயிட்டு, கீழ வரா மாரி வந்துட்டு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா வந்து மேல போக ஆரம்பிச்சது. சோ நான் ஆக்சுவலா வந்து நான் அரவுண்ட் வந்து இங்கே என்ன பண்ணிட்டேன், என்ட்ரின்றத போயிட்டேன். எந்த கால் ஆப்ஷன் பக்கம் என்ட்ரி போயிட்டேன். சரி ஓகே. நம்ம ரிஸ்க்ன்றது இந்த லோ உடையிற வந்து ரிஸ்க் போகுது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன ட்ரேட் வந்து எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் பக்கம் என்ட்ரி போயிட்டேன். என்ட்ரி போனவன் அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் முடிஞ்சான் இல்லையா? அவன் நல்லா சூப்பரா புல்லிஷா முடிஞ்சான். அப்ப நல்லா மேல போயிட்டு இருந்துச்சு. அந்த செகண்ட் கேண்டில் ஃபினிஷ் என்ன பண்ணான்னா, கொஞ்சம் மூவ்மெண்ட் குடுக்க ஆரம்பிச்சேன். சோ அப்ப நான் என்ன பண்ணேன், என்னோட கால் ஆப்ஷன் அக்கவுண்ட் எடுத்த பொசிஷன் இருக்கு இல்லையா? அத வந்து நான் தைரியமா ஹோல்ட் பண்ணிட்டேன். ஆனா, மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, சடனா செகண்ட் கேண்டில்ல சேல் சைடுல திரும்பிச்சு. அதாவது டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பாசிட்டிவா இருக்கும். ஆனா கேண்டில் அப்படி முடிச்சுட்டாங்க. கிரீனா முடிச்சுட்டா. விச் மீன்ஸ் இங்க டாப்லனா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அக்ரெசிவ் பையர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து உள்ள ட்ராப் ஆயிட்டான். அதுவும் முக்கியமா இந்தியால பார்த்தீங்கன்னா, நல்லா பயங்கரமாவே ட்ராப் ஆயிட்டான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணான். ஆனா வந்து ஃபெயில் தான் ஆனான். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, கம்ப்ளீட்டா வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சுது. ஓகேவா? அப்ப என்னோட பொசிஷனுமே என்ன ஆச்சுன்னா, ஒரு 20 பாயிண்ட்ஸ் நல்ல கெயின்ல இருந்துச்சு. ஓகே. ஸோ நான் ஆக்சுவலா என்ன பிளான் பண்ணியிருந்தேனோ, அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன் நான் வந்து இங்க ப்ராஃபிட் புக் பண்ணல அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம டெலகிராம்குள்ள போயிடுவோம். ஒரு மெசேஜ் நான் வந்து ஃபீட் பண்ணியிருப்பேன் பாருங்க. எத்தன மணிக்கு போட்டேன்? 9:20 போட்டேன். டுடே I will not watch my floating profit and loss after entering a trade. My focus will be only on the Nifty futures market profile. Reason holding winning trade as long as market structure support game. Second வந்து eliminate emotional decision caused by profit and loss. Third exit based on market profile structure not on P&L. So நான் சிம்பிளா சொல்ல வரேன்னா இன்னையில இருந்து ஏன்னா நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து பண்றோம். ப்ராஃபிட் எல்லாம் சம்டைம்ஸ் சீக்கிரமா கட் பண்ணிடுறோம். அதே மாதிரி லாஸ் வந்துச்சுனாக்கா கொஞ்ச நேரம் ஹோல்ட் இருக்கு. ரொம்ப தூரம் மார்க்கெட்லயே கொண்டு போவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இது நம்ம ஜென்ரலா எல்லாருமே நம்ம சொன்னாக்கா அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், அது நம்ம லைவா நம்ம வந்து காமிப்போம். எல்லாருக்குமே நம்ம பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து பிளான் வச்சுட்டு இருக்கேன். சோ அப்ப என்ன பண்ணணும், இதை நம்ம ஃபாலோ பண்ண முடிவு பண்ணா இது பத்தி நம்ம நடக்கணும் இல்லையா? சோ நம்மளால எவ்வளவு தூரம் ப்ராஃபிட் ரன் ஆகுதோ அதை அப்படியே ஹோல்டு பண்ணணும். எதுவும் நீங்க ஹோல்டு பண்ணணும். ஸ்ட்ரக்சரா திரும்பாதவங்களும் நீங்க வந்து ஹோல்டு பண்ணலாம். சோ இதான் வந்து என்னோட கான்செப்ட். இதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா, ஈவன் 20 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டில கிடைச்சுமே நான் வந்து என்ன பண்ணேன்,
ட்ரேட வந்து க்ளோஸ் பண்ணல. ஏன்னா, எய்தர் நான் க்ளோஸ் பண்றதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது? இந்த வேல்யூ ஏரியா லோ வந்து டச் பண்ணிரும். இல்ல இதுக்குள்ள போயிட்டான் நல்லா ஸ்ட்ராங்காவே போறானாக்கா, இந்த பாயிண்ட் ஆஃப் பண்றளவுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸிட் ஆகலாம். எக்ஸிட் ஆகணும்னா எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் ஆர்டர் தான் மார்க்கெட் வரணும். இன் பிட்வீன் போய் என்ன பண்ணக்கூடாது? ட்ரேட் வந்து வெளிய வரக்கூடாது. சோ அப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த என்னோட கால் ஆஃப்ல இருந்த ப்ராஃபிட் வந்து கீழ இறங்கி வர என்னாச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா லாஸ நோக்கி அதாவது இந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. நமக்கு வந்து எப்போ இந்த ஓப்பனிங்ல இருந்து கொஞ்சம் தூரம் கீழ வர மாரி வந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்பவே, இந்த இந்த ஒரு கேண்டில் வந்து நானு எக்ஸிட் பண்ணிட்டேன். நான் எக்ஸிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்றது? அதே 20 பாயிண்ட் நெனைக்கிறேன். ஆமா. ரூ. 1300 20 பாயிண்ட் தான் கரெக்ட். நான் என்ன பண்ணேன், என்ட்ரிலருந்து நான் எக்ஸிட் ஆகும்போது, எனக்கு சேம் நான் ப்ராஃபிட்ல புக் பண்ண வேண்டியது ரூ. 1300 புக் பண்ண வேண்டியது. நான் லாஸ்ட்ல வந்து ரூ. 1500 புக் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, ஏ பீரியட் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? சோ இதுதான் வந்து நான் பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரேடு. எல்லாருமே வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா நம்ம அந்த ரூல ஃபாலோ பண்ணணும். அதனால சொன்னேன். அதே மாரி அப்புறம் நமக்கு வந்து இங்க ஒரு மாரி தியரி அப்சர்ப்ஷன் மாரி போட்டிருக்கு. நீங்க யூஸ் பண்ண முடியும்னா, எஸ் தியரி அப்சர்ப்ஷன் மாரி சொல்லலாம். பட் இது வந்து என்னோட ஹை குவாலிட்டியான செட்டப்ல வராது. ஓகேவா? சொன்னா வால்யூம் வந்து கம்மியா இருக்கு. மத்ததெல்லாம் ஓகே. பட் வால்யூம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆக்சுவலா வால்யூம் வந்து 1.5x தான். இன்னும் 2x வரணும். அப்பலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் நம்ம 2x வரதுனால வந்து இத கன்சிடர் பண்றோம். ஓகேவா? சோ நான் சப்போஸ் நான் இத கன்சிடர் பண்ணியிருந்தா, நான் வந்து இங்க எக்ஸிட் ஆகலாம். பட் நோ ப்ராப்ளம். நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோ நம்ம வந்து பெருசா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆர்டர் ஃப்ளோன்றத என்ன பண்ணுவேன், இந்த ரெஃபரன்ஸ் லெவல்ல வந்தா தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டோட ஸ்டாண்டுமே நான் எடுத்து வச்சுக்கேன். அதாவது ஏதோ ரேண்டமா அதுல வந்து வச்சுனாக்கா நான் அதையும் நான் ஃபாலோ பண்ண கிடையாது. சோ அதுதான் வந்து ஆக்சுவலா என்னோட ட்ரேட் பிளானா இருந்துச்சு. சோ அப்போ நம்ம என்ன பண்ணாங்க வந்து ட்ரேட் எடுக்கலையா? சாரி லாஸ் வந்து புக் பண்ணலையா? ஓகே. சோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா 9:45 எங்க இருக்கு? கேண்டல். பட் இதுதான். இதோ இருக்கு இல்லையா? இவன் தாங்க முடிச்சான். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, பி பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? பி பீரியட் என்ன பண்ணுச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிட்டு இதோ இருக்கு இல்லையா? ஸ்டார்ட் ஆயிட்டு என்ன பண்ணா, திருப்பி அங்க இருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சான். ஓகே. சோ நானும் என்ன பண்ணேன்னா, ஏ வோட லோ வந்து கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸாக்ட்டா இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா? ஒரு 3 டிபி எடுத்து வந்ததுக்கு அப்புறம், நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், செல் பப் விச் மீன்ஸ் புட் ஆப்ஷன்ல என்ட்ரி போனேன். சரிங்களா? ஆனா நான் புட் ஆப்ஷன் போன நேரம், நீங்க வந்து இந்த சார்ட்ட வந்து நல்லா ஜூம் பண்றேன். இது வந்து பியோட ஹை, பியோட லோவா சி பீரியட்லாம் பண்ணல. பியோட லோவ கட்டே பண்ணல. டி என்ன பண்ணல? சியோட லோவ கட்டே பண்ணல. விச் மீன்ஸ் இந்த பியோட ஹை அண்ட் லோக்குள்ள தான் சி ட்ரேட் நடந்துச்சு. சரிங்களா? இந்த சியோட ஹை அண்ட் லோக்குள்ள தான் டி வந்து ட்ரேட் நடந்துச்சு. சோ அப்போ நல்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது? புட் ஆப்ஷன் பக்கம். அப்படியே கரஞ்சி பிரீமியம் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அண்ட் அகைன் நான் என்ன பண்ணேன்னா, பிரீமியம் ஓட கரையுதேன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணணும், இந்த ப்ரொஃபைல்ல வந்து எனக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்ற அந்த கன்ஃபர்மேஷன் வந்து வேணும். அப்படி வந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும். என்னோட செல் பொசிஷன்ல வந்து எக்ஸிட் பண்ணிட்டு பை பொசிஷன்ல நான் வந்து மாற முடியும். அதாவது கால் ஆப்ஷன் பக்கம் நான் ட்ரேட் எடுக்க முடியும். ஆப்ஷன் செயின்ல. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா எனக்கு எங்க தரேன், இந்த இ பீரியட் இருக்கா இல்லையா? இந்த இ பீரியட் தான் எனக்கு வந்து கரெக்ட்டா சரி ஓகே. நமக்கு வந்து நம்மளோட அந்த செல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத வந்து கம்ப்ளீட் ஆக்கலாம். அப்ப நம்ம இதுக்கப்புறம் பையிங் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்த செல் பொசிஷன் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் வந்து லாஸ் இருக்கு. புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க கால் ஆப்ஷன் பக்கம் போனோம் இல்லையா? இதுல வந்து 20 பாயிண்ட் லாஸ் இருக்கு பாத்தேன். 2வது ட்ரேட்லயே இந்த புட் ஆப்ஷன் தான் பாத்தீங்களா? இதுல வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் ஓகேவா? மொத்தமா 45 பாயிண்ட் என்ன பண்ணேன்னா, பெர் லாட்டுக்கு நான் வந்து புக் பண்ணேன். சரிங்களா? அமௌண்ட்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் பண்ணி 45 நான் வந்து புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த இ பீரியட் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, இ முடியிற இடத்துல இருக்குங்களா? நான் ஆர்டர் ஃப்ளோ எதுவுமே நான் வந்து பெருசா கவனிக்கலங்க. அதான் நான் ஆர்டர் ஃப்ளோ நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து பியூர் மார்க்கெட் ரிசர்ச் தான். ஏன்னா, ஆர்டர் ஃப்ளோ வந்து நமக்கு எங்க சப்போர்ட் பண்ணும்னா, அந்த கீ ரெஃபரன்ஸ் ஆர்டர் இல்லையா? அங்க தான் சப்போர்ட் பண்ணும். நான் வந்து கீழ பாக்ஸ் வரைஞ்சிருந்தேன் என்னால வச்சு. சோ இந்த பாக்ஸ் கொஞ்சம் என்ன பண்ணேன்னா, சிங்கிள் பிரிண்ட் ஏற்கனவே நான் வரைஞ்சிருப்பேன் நானு. அதையும் நான் காமிக்கிறேன். இது வந்து நல்லா மார்க்கெட் மேல போனாலே மேல போறப்ப இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட். சோ நம்ம இங்க வரும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னாக்கா, நம்ம அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அங்க தான் நம்ம ஆர்டர் ஃப்ளோவே பார்க்கணும் ஆக்சுவலா. சோ அந்த மாரி எல்லாத்தையும் என்ன பண்ணல, பெருசா ஆர்டர் ஃப்ளோ கவனிக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாம வால்யூம செக் பண்ணி பார்த்தேன். 40,000 43,000 சொல்லிட்டு எல்லாமே லோ வால்யூமா. அப்ப நம்ம ஒன்ஸ் அகைன் லோ வால்யூம்ல நம்ம என்ன பண்ணுவோம், இதுல ட்ரேடிங்ன்றத பிளானே பண்ண மாட்டோம். சரிங்களா? சோ இதெல்லாம் இதுதான் வந்து கீ விஷயம். நம்ம ஆர்டர் ஃப்ளோ எங்க யூஸ் பண்றோம், மார்க்கெட் ஃப்ளோ எப்படி நம்ம யூஸ் பண்றது தான் வந்து கீ விஷயம். ஓகேங்களா? அப்புறம் நான் பீரியட்ல வந்து நான் ட்ரேட் எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து அழகா என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டி இருக்கு இல்லையா? இந்த லோ தான் நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். மேல போனோம். எஃப் வந்து மேல போச்சு. ஏன் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்துச்சு. நான் ஜி கம்ப்ளீட்டா என்ன பண்ணான், இந்த ஒட்டுமொத்த லாஸையுமே வந்து கவர் பண்ணிக்கிட்டு, ப்ராஃபிட்ல போயிட்டு கொஞ்சம் நின்னான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹெச்பில வந்து கொஞ்ச நாள் நான் ட்ரேட் பண்ணேன். எஸ்பில வரும்போது நான் ஏன் வந்து ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு விஷயம்.
இந்த ஜி வந்து நல்லா வேகமா போனான் இல்லையா? வேகமா உள்ள போகும்போது என்ன பண்ணான்னா, இது வந்து வேல்யூக்குள்ள போயிட்டான். போயிட்டு நீங்க ஆக்சுவலா செக் பார்த்தீங்கன்னா, சார்ட்ட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கீழ இறங்கி வந்தா ஜி போயிட்டு, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுச்சு மார்க்கெட் மறுபடியும் மேல வந்து போச்சு. அவங்க சார்ட்ல வந்து காமிக்கிறாங்க. ஸோ அரவுண்ட் ஜி பீரியட்னா இது வந்து தான் இருப்பாரு. மேல போயிட்டே இருந்தானா, இங்கலாம் இவ்வளோ தூரம் மேல நல்லா சூப்பரா மேல போனானா, அதுக்கப்புறம் பாருங்க, நேரா கொஞ்சம் கீழ இறங்கியிருக்கான் பார்த்தீங்களா? எங்க இருந்து 833 இருந்து 787. ஸோ ஒரு பெரிய ஃபால் வந்து வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே நம்ம கொஞ்சம் இனிமே கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, திரும்பி எப்போ மேல இந்த ஹை கிட்ட வந்துச்சோ, அப்புறம் என்ன பண்ணிட்டேன், என்னோட அந்த பை பக்கம் இருக்க பொசிஷன வந்து குளோஸ் பண்ணேன். அண்ட் எண்ட் ஆஃப் த டே முடியும்போது அது என்ன பண்ணிருச்சு, ஒரு 65 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதாவது நம்ம இனிஷியலா 2 ட்ரேட் நம்ம லாஸ் தாங்க புக் பண்ணோம். லாஸ புக் பண்ணிட்டு சேம் மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்செப்ட்னால தான் நம்ம லாஸ புக் பண்ணோம். சரிங்களா? ஆனா அதே மார்க்கெட்ல தான் என்ன பண்ணுச்சுன்னா, திருப்பி வந்து அந்த மொத்த லாஸுமே வந்து கெயினா மாத்தி விட்டுச்சு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச், ஐ, ஜேலாம் எல்லாமே வந்து மேல ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், பெருசா அதுக்கப்புறம் தான் வந்து ட்ரேட்ஸ் வந்து பிளான் பண்ணேன். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஒண்ணு மார்க்கெட் இங்க போச்சுன்னா, செல் பொசிஷன் கிடைக்கும். ஆனா அது எவ்வளவு தூரம் கிடைக்கும்னு நமக்கு சொல்ல முடியாதுன்னா, நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஆக்டிவ் செகண்ட் ஹாஃப்ல. அதுவும் இல்லாம ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த செல் ஆப்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த செல் ஆப்ஷன் ஃபுல்லாவே என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட்ல இவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான். அப்போ அவன் வந்து என்ன பண்ணிருப்பான், இப்ப டெஸ்பரேட்டா மார்க்கெட் வந்து எப்படியாச்சும் வெளிய போலான்னு பிளான் பண்ணிருப்பான். அப்போ ஒரு சின்ன ஃபால் வந்தா கூட அவன் புக் பண்ண பார்ப்பான். ஸோ திடீர்னு வந்து திருப்பி மேல போய்ப்பான். ஸோ அதனால என்ன பண்ணுவேன் பெருசா, இதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ட்ரேட் வந்து பிளான் பண்ணல. ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு ட்ரேட் மிக்ஸ்ல வச்சிருக்கோம். மொத்தமா 3 ட்ரேட் பண்ணியிருந்தோம். 2 லாஸ், ஒரு ப்ராஃபிட். ஆனா அந்த ஒரு ப்ராஃபிட் என்ன பண்ணுச்சு, 2 லாஸையும் வந்து கவர் பண்ணி விட்டுச்சு. ஸோ இது வந்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மார்க்கெட் ஆர்டர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா லாஸ் வரலாம். ஓகேவா? ஆனா நீங்க அந்த கான்டெஸ்ட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கிட்டே நமக்கு என்ன பண்ணுச்சு, அந்த ஒட்டுமொத்த லாஸ் சேம் டேல கவர் பண்ணிடுச்சு. பட் வேற ஒரு நாள் தான் பண்ணும். இல்ல லாபம் வந்துச்சுன்னா, அது அந்த டே கவர் பண்ணி குடுக்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கலாம். கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத நம்ம நீங்களும் என்ன பண்ணாதுன்னா ஏமாத்து. ஒரு நாள் லாஸ் உங்க பக்கம் வந்து கண்டிப்பா என்ன பண்ணலாம், தைரியமா லாஸ அக்செப்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் நீங்க வந்து மூவ் ஆனலாம். ஒருவேள நான் வந்து இங்க குளோஸ்லாம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு வந்து பெரிய செல்லிங்கு. அதே மாரி இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இந்த டே நெகட்டிவ் நியூஸ்லாம் ஏகப்பட்ட நியூஸ் இருந்துச்சு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆயில் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட $100 மேல தான் போன மாரி ஒரு கேள்விப்பட்டேன். சாரிங்கம்மா. கூட இருக்கு $100 மேல தாண்டுன மாரி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்கா வந்து ஈரான ஸ்ட்ரைக் பண்ணும்போது சம்திங் ஏதோ நியூஸ் பெருசா நியூஸ் ஈரான் ஃபோக்கஸ் பண்றது இல்ல. ஆனா கொஞ்சம் பேட் நியூஸ் வந்து ரோமிங் ஆயிட்டு போயிருச்சு. அந்த பேட் நியூஸையும் தாண்டி மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா புல்லிஷா போகுது. சோ இதுதான் நீங்க வந்து கான்டெக்ஸ்ட் வந்து கிளியரா ரீட் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால பண்ண முடியும். ப்ராப்பரா வந்து ட்ரேட்ஸ் வந்து பிளான் பண்ணி சோ அதே மாரி நான் பிளான் பண்ண மாரி ஓகேவா? சோ நான் என்ன டிசைட் பண்ணனோ, அதே மாரியே மார்க்கெட் என்ன என்னோட பிளான்ஸ வந்து நான் கரெக்ட்டா கொண்டு போறேன். சோ டே 1 இதுதான். சோ டே 1 கரெக்ட்டா என் ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணிட்டேன். ரிசல்ட்டும் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. ஓகேவா? பார்ப்போம். டே ஆஃப்டர் டே நம்ம வந்து இத ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்க லென்த்தா ஆகுற மாரி ஃபீல் ஆகுது. இந்த அளவுக்குலாம் டீகோடிங் வேணாம். ரொம்ப சிம்பிளா பண்ணீங்கன்னா போதும்னு சொன்னீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து ஷார்ட் டவுன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவ்ளோ பெருசா வந்து யார் விரும்பி கேட்பாங்க, இந்த வீடியோ யார் ஒழுங்கா பார்ப்பாங்கன்னா, நம்ம வந்து எப்படிலாம் மார்க்கெட் ரன் ஆச்சு, நம்ம என்னெல்லாம் வந்து மிஸ் பண்ணணும்னு தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படிலாம் பார்ப்பீங்க. ஜஸ்ட் இது மட்டும் டீடைல் மட்டும் இருந்தா போதுன்றப்ப ஒரு பெருசா பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக சொல்றேன். உங்களுக்கு எந்த மாரி ஃபார்மட்ல வேணுமோ, நீங்க வந்து கமெண்ட்ல சொன்னா போதும். நான் அதுக்கேத்த நான் வந்து அத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரி ஓகே. இதுதான் வந்து ஃப்ரைடே இருந்தது. அதே மாரி ஆர்டர் ஃப்ளோலயும் பாருங்களேன். பெருசா அந்த டெல்டான்றது வேற எங்கேயுமே வரல. இவ்வளவு பெரிய மூவ் குடுத்தான் இல்லையா? இந்த மூவ்லலாம் கூட வால்யூம் வந்து பெருசாலாம் இல்லைங்க. ரொம்ப கம்மியான வால்யூம் தான். இங்க வந்து ஒரு 150 55 வந்தனால இந்த ஜி பீரியட்ல அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே பெரிய வால்யூம் நம்ம பார்க்க முடியல. அண்ட் கடைசியா மார்க்கெட் முடியிற சமயத்துல பாருங்களேன். 15 கரெக்ட்டா அந்த 3 மணி கேண்டல்ல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது வந்து ரெட்லர் கேண்டலா ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டல். கிட்ட 95 டெல்டா வந்ததுனா, இங்க பாருங்களேன். 58,000 குவாலிட்டி என்ன நடந்தது? இந்த சிங்கிள் பிரைஸ்னால தான் அது 23,790ல ட்ரேட் நடந்தது. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த கேண்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா, 12,000 குவாலிட்டி வந்து இங்க ட்ரேட் நடந்தது. ஆனா, மார்க்கெட் என்ன பண்ணல? இந்த இவ்வளவு பெரிய வாலட் ட்ரேட் நடந்துமே, டவுன் சைட் நோக்கி போகாம புல்லிஷா போயிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் நீங்க இருக்கிற செல்லர்ஸ் என்ன ஆயிருக்காங்க இப்போதைக்கு ஆக்சுவலா மார்க்கெட் முடிய வச்சு பார்க்கும்போது, இந்த செல்லர்ஸ் வந்து உள்ள ட்ராப் ஆயிருக்கு. இது ஒரு 58, இது ஒரு 12, 60, 70,000 பாயிண்ட் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஒருவேளை நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா, இவனுங்க மார்க்கெட்ல இருந்து வெளிய போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யாரெல்லாம் பட்ஜெட் இல்ல கரெக்ட்டா ஈக்குவல் லைன்லயோ இல்ல கீழ ஓப்பன் ஆச்சுனாக்கா, இவங்க ப்ராஃபிட்ட புக் பண்றதுக்கு சான்ஸ் 2க்குமே வந்து பாசிபிலிட்டீஸ் நம்ம செக் பண்ண வந்து மார்க்கெட் எப்படி போகுதுன்றத போஸ்ட் மார்க்கெட்ல பார்க்கணும். சரிங்களா? எல்லாருமே வந்து ஃப்ரைடே மார்க்கெட் வந்து கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களோட கமெண்ட்லாம் ஜஸ்ட் நீங்க பதிவு பண்ணா தான், நான் அதுக்கு இனிமே வந்து அந்த வீடியோஸ் வந்து நான் மேக் பண்றது எனக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. இப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த 2 நாள் வேல்யூ ஏரியா வந்து ஆக்சுவலா நமக்கு வந்து ஓவர்லேப் ஆயிருக்கு. அண்ட் பிரைஸ் என்ன பண்ணிருக்காங்க. இந்த வேல்யூ ஏரியாக்கு இன்சைட் தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. அண்ட் நீங்க ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து டவுன் சைட்ல ஃபார்ம் ஆன பி ஷேப். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அப் சைட்ல ஃபார்ம் ஆகுற பி ஷேப். அண்ட் இவன் என்ன பண்றான் உங்களுக்கு
இனிஷியலா வந்து இங்க மார்க்கெட் ட்ரேட் நடந்துட்டு, அதுக்கப்புறம் டவுன் சைட்ல மார்க்கெட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பிஓசி சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு டவுன் சைட்ல. சோ அப்போ நல்ல செல்லிங் ப்ரெஷர் அடிக்கடிக்க பாருங்க. மார்னிங் இங்க ட்ரேட் நடந்துச்சு. அதுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு மேல போனா, பிஓசி ஷிஃப்ட் ஆயிட்டு மேல போயிருச்சு. அப்போ இங்க வந்து அந்த ஷெல்லிங் பக்கம் நடந்தது. இங்க என்ன பண்றான்? கோர்ஸ் புல்லிஷா மாறிட்டு. நீங்க கேட்கலாம் ப்ரோ பாருங்க. நேத்து பிஓசி இங்க இருக்கு, இன்னைக்கு பிஓசி இங்க இருக்கு. இந்த பிஓசி கம்பேர் பண்ணீங்கன்னா டுவர்ட்ஸ் டவுன் சைட் தான். இங்க வேல்யூ ஏரியா கம்பேர் பண்ணா டுவர்ட்ஸ் டவுன் சைட் தான். அப்படி நீங்க வந்து பைன்னு சொன்னீங்கன்னா, எஸ் ஓவரால் செக் பண்ணி பார்க்கும்போது டவுன் சைட் இருந்தாலும், இந்த டேவோட கான்டெக்ட் இருக்குல்லையா? இந்த கான்டெக்ட் வச்சு பார்க்கும்போது, இந்த ஷிஃப்ட் இந்த மார்னிங் ட்ரேட் நடந்தது என்ன பண்றான்? பிஓசிங்கிறது நம்ம பிஓசி ஷிஃப்ட் ஆயிட்டு மேல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. சோ இது வந்து அந்த பையருக்கு சாதகமான ஒரு விஷயம். சரிங்களா? சரி ஓகே. இது வந்து சிம்பிளான விஷயம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த ரெஃபரன்ஸ் லெவல நம்ம வந்து டிராப் பண்ணிக்கலாம். நம்ம 3 பிளாக் கலர் லைன் வந்திருக்கும் பாத்தீங்களா? இதுதாங்க நமக்கு மண்டேக்கான கீ ரெஃபரன்ஸ் லெவல் விச் மீன்ஸ் இவன் வந்து வேல்யூ ஏரியா ஹை. இவன் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இவன் வந்து வேல்யூ ஏரியா. நம்ம வந்து காம்போசிட் ப்ரொஃபைல் டிரா பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் மார்க்கெட் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா கரெக்ட்டா அந்த பிஓசி லைன்ல வந்து நின்னுட்டு இருக்கான். சரிங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் மார்க்கெட் இந்த காம்போசிட் ப்ரொஃபைல் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த காம்போசிட் ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியா சாரி பிஓசிக்கு மேல ஓபன் பண்றானா? இல்ல பிஓசிக்கு கீழ ஓபன் பண்ணாரான்றத நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. அப்படி வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து பாட்டம் சப்போர்ட் இது வந்து மேல வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது 2 தான். இப்ப நம்ம ட்ரேட் பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த என்டையர் இருக்கு இல்லையா? இந்த ரீஜியன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த பிஓசி போய் டச் பண்ணிட்டு, இதுல வந்து குடுத்துட்டு, திரும்பி டவுன் சைட்ல வரானான்னு பாருங்க. டவுன் சைட்ல வந்துட்டு, இந்த பிஓசிய உடைச்சு சாரி இந்த வேல்யூ எல்லோ இருக்கு இல்லையா? இத உடைச்சால் மட்டும் தான் இந்த மார்க்கெட் என்ன பண்ணும்? ஃபர்தரா டவுன் சைட் நோக்கி வர ஆரம்பிக்கும். ஏன்னா, இங்க பாட்டம்ல இருக்கிறது புவர் லோ. அப்போ இது வந்து டார்கெட் லெவலா நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். சோ அப்போ மார்க்கெட் வந்து கீழ இறங்கி வந்து என்ன பண்றது? வாய்ப்பு இருக்கு. இந்த புவர் லோவ கிளியர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த லைனுக்கு கீழ நம்ம வந்து செல் பக்கம் ட்ரேட்ஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி இப்ப மார்க்கெட் இந்த ரீஜியன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, ஸ்ட்ரெயிட்டாவே மேல போயிட்டு அப்புறம் திருப்பலாம்னா, இல்ல மேல ஓப்பன் ஆயிட்டு இந்த பிஓசி டச் பண்ணிட்டோ இல்ல வந்து இந்த வாலி ப்ரொஃபைல் பிஓசி நேத்துல பிஓசி மார்க்கெட் பேர் பிஓசி இல்லையா? இவ்வளவு தூரம் வந்து இங்க டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி மேல போறானா அப்படின்றத வாட்ச் பண்ணுங்க. ஒருவேளை இந்த சினாரியோவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வேல்யூ ஏரியா ஹை இருக்கு இல்லையா? இத நம்ம டார்கெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ட்ரேட் பக்கம் ட்ரேட் போயிட்டு. என்ட்ரிலாம் வந்து நீங்க பிளான் பண்ணி சொல்ல முடியாது. அதே மாரி ஒருவேளை இங்க இருந்து இப்படி மேல போற மாரி இருந்துச்சுனாக்கா, நம்ம என்ன பண்ணலாம்? இந்த லெவல் நம்ம வந்து ரெக்வயர்ட் டார்கெட் லெவல நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? என்ட்ரீஸ் எல்லாமே நீங்க பிளான் பண்ணுங்க. ஸ்டாப் எல்லாமே நீங்க பிளான் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏன்னா இது எல்லாமே வந்து டாப் எட்ஜ் பாட்டம் எட்ஜ். அப்ப இந்த எட்ஜஸ் டு எட்ஜஸ் தான் வந்து இந்த ரெஸ்பான்சிவ் செல்லரும், இந்த ரெஸ்பான்சிவ் பையரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த பிளேயர் வந்து உள்ள வர வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் இந்த லெவல்ல நம்ம வந்து டார்கெட் வச்சிருக்கோம். ஏன்னா இதுக்கு மேல மார்க்கெட் போகுமான்றது நம்ம இங்க ஆர்டர் குள்ள பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்காக தான் என்ன பண்ணணும்? எஸ்கேப் காமிச்சு இங்கே வந்து நம்ம ட்ரேட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ இதான் வந்து அதுக்கான பிளான். நான் திரும்பி நாளைக்கு நான் பிளான் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ வி ஷேப்பா போட்டுருக்கான். ஷிஃப்ட் ஆயிட்டு மேல போயிருக்கான். இந்த டேல யோசிக்கும் போது கொஞ்சம் புல்லிஷ் சாதகமா இருக்கு. பட் ஓப்பனிங் வந்து பொறுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரியா இல்லையா? இங்க ஓப்பன் பண்ணிட்டு இப்படி வந்துட்டு மேல போறானா? இல்ல ஓப்பன் ஆயிட்டு ஸ்டெடி உடச்சிட்டு கீழ வரானான்றத பாருங்க. ஸோ இந்த 2 பிளான்ல இங்க வந்து இப்படி வந்துட்டு மேல போறான் அப்படின்னா, இந்த உடச்சதுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். 22 23,834 இல்ல இப்படி வரானா அந்த ஜோனுக்கே நம்ம வந்து செல் பக்கம் ட்ரேட் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இங்க வந்து பை என்ட்ரி இதுக்கு மேல இங்க வந்து செல் என்ட்ரி. இது வந்து ஒரு சினாரியோ. அதாவது இதுவும் சேர்த்து நான் ஒண்ணா சொல்லிக்கிறேன். அப்படி இல்ல இந்த ஜோன்ல ஓப்பன் பண்ணானா ஸ்ட்ரெயிட்டாவே மேல போனான்னு பாருங்க. இல்ல இப்படி வந்துட்டு மேல போனான்றத வாட்ச் பண்ணுங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாவே மேல போயிட்டானா நம்ம இங்க இருந்து செல் பக்கம் பிளான் பண்ணலாம். இல்ல இப்படி கீழ வந்துட்டு போனா நம்ம இங்க இருந்து ரைட் பக்கம் பிளானிங் வந்து பண்ணிக்கலாம். சொல்ல முடியாதுங்க. நம்ம எப்படி இந்த ஒரு டேக்கு நம்ம பிளான் பண்ணத தாண்டி வந்துச்சோ, அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இருக்கிற பிளான் வந்து இதுதான். சரிங்களா? அண்ட் எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல போலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம எல்லாமே முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து ஃபுல் சண்டே டைம் இருக்கு. சோ சூப்பரா வந்து என்ன பண்ணுங்க பக்காவா வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு வந்து அந்த டிடிஎஸ்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான ஸ்டாக் நிறைய கிடைச்சிருக்குங்க. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்க ட்ரேட் எடுக்க முடியாது மண்டே. ஏன்னா, இது வந்து ஃப்ரைடே நைட்டே ட்ரேட் எடுத்துட்டு, மண்டே வந்து ஓப்பனிங்ல நம்ம வந்து குளோஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். நம்ம வந்து எஸ்டிபிடி பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா, பிடிஎஸ்டி வந்து பண்ணலாம். ஏன்னா, நம்ம பை தானே பண்றோம். நீங்க டெலிவரி வந்து வாங்கி நாளைக்கு மார்னிங் வந்து எடுத்து சோ அது வந்து பண்ண முடியாது ஆகவே. சோ அந்த மாதிரியான ஸ்டாக் தான் வந்து 3 ஸ்டாக் கிடைக்குது. நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம கிளாஸ் வந்து நம்ம லைவ் கிளாஸ் இருக்கு இல்லையா? அத வந்து பிளான் பண்ணிருந்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. நமக்கு இது இல்லையா? ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆரம்பிக்கிறது சரிங்களா? நம்ம வாட்டர் ட்ராப் க்ளோஸ் லைவ் கிளாஸ் தான். ஈவினிங் 6 to 8 தான் நம்மளோட கிளாஸ் டைமிங். நான் எல்லாமே 6 to 8 தான் நம்ம கிளாஸ். மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். கூகுள் மீட் வழியா கிளாஸ் வரும். அண்ட் அந்த லைவ் கிளாஸ் ரெக்கார்டிங் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அண்ட் ஆக்சுவலா இந்த ஒரு கிளாஸ்ல இருந்து நான் என்ன பண்ணி அதாவது இப்ப நடந்துட்டு இல்லையா? இந்த கிளாஸ்ல நான் வந்து இந்த பிளான் பண்ணிருக்கேன். என்னன்னா, நம்ம ஜஸ்ட் டீச்சிங் மட்டும் பண்ணாம
நம்ம கிளாஸ்ல படிக்கிறாங்க இந்த லைவ் கிளாஸ்ல படிக்கிறவங்களோட ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத ஒரு 1 மந்த் மானிட்டர் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் ஜாயின் பண்ணுவீங்க கோர்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். அதாவது நம்ம தியரி கிளாஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட் ப்ராக்டிஸ் பண்றதையும் தாண்டி நீங்க இந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றீங்க, எனக்கு எந்த அளவுக்கு கண்டிஷன் பண்ணிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ட்ரேட்ஸ் நான் வந்து மானிட்டர் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ட்ரேடிங் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அண்ட் ஆக்சுவலா நம்மளோட பிரைஸ் போய் தான் பாராட்டிங் பண்ணலாம், அது எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் இந்த பேட்ச் பொறுத்தவரைக்கும் நான் லிமிடெட் சீட் குடுத்துருப்பேன். ஆனா லிமிடெட் சீட் எவ்வளவு தெரியுமா? 10 பேருக்கு மட்டும் தான் நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன். சோ 10க்கு கீழ வந்தாலும் எனக்கு வந்து ஓகே தான். 10க்கு மேல போச்சுன்னா, சோ அது வந்து 10 மெம்பர்ஸ்க்கு அப்புறம் யார் வராங்களோ, நீங்க நெக்ஸ்ட் பேட்ச் தான் நீங்க வெயிட் பண்ற மாரி இருக்கு. ஓகேவா? ஏன்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா? நான் எடுக்கிற அந்த கிளாஸ வந்து நான் 1 மந்த் மானிட்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு, சோ அது வந்து 10 பேருக்கு மேல போச்சுன்னா என்னால என்ன பண்ண முடியாதுன்னா ஹேண்டில் பண்ண முடியாது. சோ 10 மெம்பர்ஸ்னால என்ன பண்ண முடியும்? ஈஸியா ஒவ்வொருத்தரோட அந்த ரிப்போர்ட்டையும் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். டைம் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா 10 பேருக்கு மேல போறாங்கன்னா கொஞ்சம் நிறைய டைம்ல ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா மத்தவங்க பார்க்க முடியாது. சோ 10 மெம்பர்ஸ் லிமிடெட் நம்பர்ஸ் தான். சோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருங்க, மெசேஜ் பண்ணுங்க. நான் தனியாவே என்ன பண்றேன், இதுல நான் ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். பட் இப்போதைக்கு இத சிம்பிளா சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டாக்ஸ் குள்ள போயிடலாமா? லே அவுட் பார்க்கணும். ஸ்டாக் லே அவுட். பாருங்க ஆல்ரெடி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் நீங்க சும்மா பாருங்க. குட் ஃபைட் லீட்ஸ் என்ன பண்றான் பாருங்களேன். ஒரு பெரிய செல் வந்தானா, அந்த செல்லாம் தாண்டி செம்மையா மேல போயிருக்கான். இன்ஜெக்ஷன் குடுத்துட்டு சூப்பரா மேல போயிருக்கான். நான் என்ன சூப்பரா மேல போனாலும், ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஏகப்பட்ட அனாமலி போட்டு மேல போயிருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து வீக்கா இருக்கு. அண்ட் பிஓசி ஆமா ட்ரெண்டிங் மார்க்கெட்ல பிஓசி இந்த மாரி தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப கீழ இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போலாம். ஒருவேளை ஒருவேளை ஆக்சுவலா இது வந்து பிடிஎஸ் தான். அதாவது என்ன பண்ணி நான் எதிர்பார்க்கறேன்னா, கொஞ்சம் கேப் அப்ல ஓப்பன் ஆகுற மாரி நான் எதிர்பார்க்கிறேன். பட் இந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன், நம்ம நார்மலா ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா பிடிஎஸ்டி, அதுல இருந்து எனக்கு இது ஒரு 50% தான் கன்விக்ஷன் இருக்கு எனக்கு இதுல. ஏன்னா நியூ ஸ்ட்ரக்சர். இந்த செக்டர் எனக்கு பெருசா வந்து சப்போர்ட் பண்ணலன்றதுனால அவருக்கு எந்த கன்விஷன்ஸ் 50 சான்சஸ் தான். கேப் ஓப்பன் பண்றதுக்கும் இல்ல வந்து ஓப்பன் பண்றதும். சோ பேஸ்ட் ஆன் ஓப்பனிங் தான் இது நம்ம ப்ராஃபிட் இருக்கும் லாஸ் இருக்கும் டெஸ்ட் பண்ண போறோம். அண்ட் நான் வந்து இந்த ட்ரேட் எடுக்கலங்க. நான் எந்த ஸ்டாக்குமே கேரி ஃபார்வர்ட் பண்ணல. வீக்கெண்ட் லாங் வீக்கெண்ட் இருக்கு. லாங் வீக்கெண்ட் மீன்ஸ் நான் வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ அங்க டிஸ்டர்ப் ஆகுதா என்ன பண்ணா ட்ரேட் பண்ணாம விட்டுட்டேன். ஜஸ்ட் செக்கிங் பண்ணலாம் இது வரைக்கும். ஸோ கிளாரிட்டி நான் வந்து கொடுக்க வேண்டிய கடமை என் கடமை ட்ரேட் பண்ணிக்கலாம் இல்லையா எனக்கு கடமை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லாரஸ் லேப் செக் பண்ணுங்க எப்படி போட்டுட்டு. ரெண்டாவது லாரஸ் லேப் இவன் பக்கா இவன் சூப்பரான விஷயம். ஏன்னாங்க பாருங்க ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டு. ஒரு பேலன்ஸ் இருந்தது என்ன பண்றான் அழகா முடியும் போது எக்ஸிஷன் பண்ணிட்டு மேல போறான். ஒரு வேலை கேப் போற மாதிரி அக்செப்ட் முடிச்சுனாக்கா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ இவனை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்க்கெட் பேலன்சிங் ஜோன்ல இருக்கு. அவுட் ஆஃப் பேலன்ஸ் போய் முடிச்சிருக்கோம். எனக்கு இந்த ஒரு ஸ்டாக்ல வந்து ஒரு 85 to 90% சான்ஸ் இருக்கு. அதாவது சான்ஸ்னா ஹை கன்விக்ஷன். கேப் அப்ல ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற அந்த கன்விக்ஷன் இருக்கு. சோ பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து ஓப்பன் பண்றானா இல்லையா. என்னோட அனாலிசிஸ் வந்து அவன் காப்பாத்தனானது அவன் செக் பண்ணி பார்ப்போம். நான் நிறைய பேர் சொல்லியிருந்தேன் இது வந்து பிடிஎஸ்டி ட்ரேடு. பிடிஎஸ்டினா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 3:25 3:30 மணிக்குள்ள நீங்க வந்து ட்ரேட் எடுத்துட்டு மண்டே மார்னிங் 9:15 இருந்து 9:20 எக்ஸிட் ஆகிற ட்ரேட் இருக்கு. ஓகேவா? நீங்க மார்னிங் போய் என்ட்ரி எடுத்துட்டு நீங்க ட்ரேட் ட்ரேட்லாம் அதெல்லாம் வந்து நீங்க அன்னைக்கு டேவோட ஸ்ட்ரக்சர் பார்த்து நீங்க வந்து இன்டர்டே நார்மல் பண்ணுவோம் இல்லையா? அதுல வச்சுதான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். பட் இது நான் சொல்ற இந்த ஸ்டாக் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பிடிஎஸ்டி. ஓகேவா? அதனால நான் சொல்றது நீங்க மண்டே மார்னிங் போய் அவுட் ட்ரேட் பண்ணிடாதீங்க. பை பார்க்கலாம். ரிசர்ச் பண்ணிட்டு தேவைப்பட்டால் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்றேன். ஏன்னா செபி அட்வைசர் கிடையாது. ஸோ அதுதான் வந்து சொல்லிடுறேன். அண்ட் மூணாவது ஸ்டாக் வந்து இந்தியன் ஹோட்டல். இந்தியன் ஹோட்டலுமே நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா, ஆக்சுவலா அந்த டிபிஎஸ் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் சைஸ் நான் சின்னது பண்ணேன். 5 விட்டேன். 5 வந்து கொஞ்சம் கிளியரா தெரியும். இவனுமே என்ன பண்றான்னா, நல்ல ஒரு பேலன்சிங் ரேஞ்ச் இருக்கு. ஸ்டில் பேலன்சிங் ரேஞ்ச் தான் இருக்கான். பட் நமக்கு என்ன பண்ணிட்டோம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங்னா, இது என்ன பண்றாரு பாட்டம் நல்லா அந்த செல்ல வந்து குடுத்துட்டு, நான் செல்ல ட்ராப் பண்ணி என்ன பண்ணா சூப்பரா வந்து மேல கொண்டு போய் நிறுத்திருக்கான். ஸோ இது வந்து அந்த ஒரு கேப் அப் மூவ்மெண்ட்ட வந்து கொண்டு போகுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் அகைன் இது வந்து என்ன பண்றான்னா, 1, 2, 3 அனாமலி தான் போட்டுருக்கு. ஸ்ட்ரக்சர் வைஸ் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஸ்டில் இன்னும் அந்த ஸ்ட்ராங் பேலன்ஸ் வெளியிட்டு வெளியே போல இல்லையா? அதனால ஒரு சின்ன கேப் அப்ல வரலாம். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, என்னோட கன்விக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 75 to 80% தான். இனிமே வந்து இது ஆக்சுவலா இதுவே ஹை கமிஷன் தான் கேப் அப் பண்றது. பட் லாரஸ் லேப் விட இது கொஞ்சம் கம்மி தான். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாரஸ் லேப். இதுல வந்து இந்த 3வது தான் வந்து கோஸ்டல் கேம்ஸ். ஸோ செக் பண்ணி பாருங்க. எப்படி பாருங்க. ஏன்னா எல்லாமே வந்து புல்லிஷ். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? கேஷ்ல கூட எனக்கு டெலிவரி இல்லை. நீங்க செல் டுடே பை டுமாரோ தான் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனா பை செல் டுமாரோன்றது ரொம்ப ஈஸி. ஸோ நான் எல்லாருமே பண்ண முடியும். ஸோ இதுதாங்க நம்மளோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் வந்து பார்த்துருக்கீங்க நம்புறேன்.
அண்ட் நம்ம கன்டென்ட்ல எது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த வீடியோ அதை நீங்க வந்து கொஞ்சம் விசிட் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் ஜென்ரலா அப்படிதான் சொல்லணும் அதே மாதிரி கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தேவைப்படுதோ அதுக்கு கேட்டு வாங்கிக்கலாம். நகையே சொல்லுங்க செக்யூரிட்டி 4 ட்ரேட் வந்து இது பண்ணலாம். எவ்வளோ ட்ரேட் பண்ணலாம். எப்படிலாம் நம்ம வந்து கால் ஆப்ஷன் ஆகும், புட் ஆப்ஷன் ஆகும் அதெல்லாம் நான் ஷேர் பண்ண மாட்டேன். 2வது எந்த ஸ்டாக்ஸ் இன்க்ரீடியன்ட் எதுல நம்ம ட்ரேட் பண்ணலாம்னு அதையும் நான் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் தான் பண்றேன். இந்த ஸ்டாக்ல கிடைச்சிருக்கு, பை ரேட் கிடைச்சிருக்கு. அத நம்ம எப்படி நம்ம வாட்ச் பண்றதுன்னு சொல்லி தரேன் நான் உங்களுக்கு. தேவைப்படுறவங்க மண்டே மார்னிங் இல்ல வந்து நெக்ஸ்ட் டே வந்து அனாலிசிஸ் பண்ணி தான் பண்ணுவேன். உங்க ட்ரேட வந்து உங்களோட ஓன் அனாலிசிஸ் அப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாமே நடக்க நம்ம ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு என்னால வந்து எத்திக்கலா வந்து இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏமாத்த அதெல்லாம் வந்து ப்ராப்பரா கொடுத்துருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ற எல்லாருமே வந்து ரொம்ப நன்றி. வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சண்டே வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணுறேன். மண்டே மார்னிங் நான் பாய்.